வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒக்கனைக்கல்லேருந்து நம்ம அரசு பேருந்தில் எப்படி பயணம் செஞ்சு ஒக்கனைக்கல் வந்தோம், என்னென்ன ரூட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒக்கனைக்கல்ல ஆயில் மசாஜ் பண்ணது, அங்கே அருவி பார்த்தது, இதெல்லாம் இருந்துச்சு. இதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. பார்த்தீங்கன்னா இப்போ ஒக்கனைக்கல் வந்துட்டோம். ஒக்கனைக்கல் வந்து இறங்கியாச்சு, பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். அடுத்து வந்து பார்க்கு சுற்றி பார்க்குற இடம் நிறைய இருக்குது. அருவி இருக்குது, ஆயில் மசாஜ் இருக்குது, மீன் சாப்பாடுலாம் நிறையா இருக்குது. வாங்க போய் சாப்பிட்லாம். இது மாதிரி நிறையா சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் என்னன்னு போயிட்டு கிட்ட போயிட்டு உங்கள் இடத்த காமிக்கிறேன். இந்த கடையில் இப்போ கம்மங்கூழ் குடிச்சிட்டு அடுத்து நம்ம மேற்கொள்ள போகிறோம் பயணத்தை. அம்மா மோர் ஊற்றி கம்மங்கூழ் ஊற்றி வெங்காயம்லாம் ஊற்றி கலந்து கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மஞ்சூர் சாப்பிட்டு அடுத்து பயணத்தை மேற்கொள்ளலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் குடிச்சிட்டு அடுத்து அருவி பார்க்க போயிட்டுருக்கோம். வாங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன இருக்குது எப்படி பாருங்கள். ஒக்கனைக்கல் என்ட்ரன்ஸு, அந்த அருவிக்கு போகிற இடம். ஒக்கனைக்கல் தங்களே அன்புடன் வரவேற்குன்னு சொல்லி போர்டு வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்குறது. ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கனைக்கலோட அந்த அருவிக்கு போகிற என்ட்ரன்ஸு, ஒக்கனைக்கல் தங்களே அன்புடன் வரவேற்குன்னு சொல்லி போட்டிருக்கு. என்ட்ரன்ஸு செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே குளிக்கிறதுக்கு துண்டு இது மாதிரிலாம் நிறையா இருக்குது. நல்லா பரவாயில்ல, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. துணி இது பார்த்தீங்கன்னா செட்டு துணி கூட இருக்குது. குரூப்பாக வரவங்களுக்கு செட்டு செட்டாக இருக்கிற மாதிரி நிறையா இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனால மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது. அருவிகிட்ட எப்படி கும்பல் இருக்குது என்னன்னு தெரில, அது கிட்ட போனால் தான் தெரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு அந்த பொம்மைகள்லாம் செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கலராக இவ்வளோ அருமையாக இருக்கும். இங்கேருந்து பார்க்க அந்த படகு சவாரி செய்கிறதுனாலாம் தெரியும், அது கிட்ட போயிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஒக்கனைக்கல் வந்து காவிரத்தை அந்த படகு சவாரி பார்த்துட்ருக்கேன் எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு விவரம் தெரியல. நான் படகுகிட்ட போயிட்டு, அதாவது பர்சல்கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன விவரம்னு கேட்டு உங்களுக்கு அடுத்த இதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ சொல்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு நான் அடுத்து என்னென்ன இருக்குது, அதாவது சொன்ன மாதிரி அந்த பர்சல் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க சவாரி செய்கிறதுக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பர்சல் அதே மாதிரி பர்சல் சவாரி செஞ்சுட்டு ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க, அதையும் போய் பார்க்கலாம் எப்படின்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ குயிக்காக எவ்வளோ சுருக்கமாக அவ்வளோ காமிக்கணுமா காமிச்சிட்டு பார்க்கலாம். வாங்க நான் அடுத்து என்னென்ன இருக்குது. அருவி கிட்ட வந்துட்டோம், வாங்க அடுத்த அருவிக்குள்ளே எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கலாம். ஒக்கனைக்கல்ல வந்து எத்தனை அருவி இருக்குது அப்படின்னு பர்சல் சவாரி இதெல்லாம் இருக்குது. அதுதான் இப்போ வழிகாட்டி போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மது அருந்துட்டு படகு சவாரி செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு அந்த என்ன சொல்கிறது நிறைய விஷயங்களுக்கு இருக்குது. டைனோசர், 3D கிளிகள், ஊஞ்சல், சர்க்கிள், இது மாதிரி நிறையா இருக்குது. அப்படியே உள்ளே போகணும். குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து குழந்தைங்களுக்கு என்ஜாய் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டரு, சர்க்கிள், பெரிய ராட்டனம், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒவ்வொரு கேமை பொறுத்து சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே படகு சவாரி செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கும்பல் இருக்கும்ட்டு. சண்டே நல்லா செம்ம கும்பலாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கும்பல், எவ்வளோ படகு சவாரி செய்கிறாங்க, மக்கள் எவ்வளோ வராங்க பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கும்பல் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தொங்கு பாலம் இருக்குது, அது போய் பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம். தொங்கு பாலத்துக்கு நுழைவு கட்டணமாக 20 ரூபா வசூல் பண்ணுறாங்களாட்டுக்கு. செம்மையாக இருக்குது பாருங்கள், இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். வாவ், இந்த அளவுக்கு தண்ணி ரோஸாக வந்துட்டு இருக்கு. பண்ணிட்டு இந்த சித்தரையில் தான் வந்து குளிக்கணும். அந்த சைடு என்ட்ரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியும், காமிக்கிறேன் பாருங்க. அடுத்து செம்மையாக இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதான் தொங்கு பாலத்துக்கு போகக்கூடிய அந்த என்ட்ரன்ஸு. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தொங்கு பாலம், 5 அருவி பார்க்க போகக்கூடிய ஒரு தொங்கு பாலம்னு சொல்லுவாங்க. வாங்க, செம்மையாக இருக்குது பாருங்கள் பார்க்க. இருந்து பார்க்கல செம்மையாக இருக்குது பாருங்கள்.
சவுண்டை பார்க்கவே உங்களுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்கு பாருங்க. பாருங்க ஹீல்ஸ்லாம் பாருங்க, செவப்பாக இருக்காது. என்ன ஒன்று காஞ்சி போய் தான் இருக்க, வந்து பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த இடத்துல தான் ஆயில் பர்ச்சேஸ் செய்யறதுக்கூடிய ஒரு டோக்கன் வாங்கி ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஒரு ஆள் தான் 400 ரூபா வசூல் பண்ணுறாங்க. பிடிச்சிருந்தா சொன்னீங்க. மஜாஜ் செய்யும் இடம் ஏற்கனவே மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நாங்களும் மஜாஜ் செய்ய போகிறோம். நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இங்கே தான் நாங்கள் குளித்தோம். செம்மையாக இருக்குது பாருங்கள். அருவிக்கு போகிறது தடை செஞ்சுருக்காங்க, அதனால் உங்களுக்கு கிட்ட காமிக்க முடியல, அவுட்டரில் காமிச்சிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது வந்து சாப்பிட பசி எடுத்தாச்சு. ஆயில் மசாஜ் பண்ணதில் ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. வைரீஸும் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாப்புல. சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் படகு சவாரி செய்கிறாங்க. அதான் பரிசல் சவாரி. பயணிகள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பாருங்கள். இங்கே மக்கள் இறங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா பரிசல் சவாரி செஞ்சுட்டு எப்படி வந்துட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனால் 4 பேர்த்துக்கு 1500 ரூபா வசூல் பண்ணுறாங்க. அது ஒருத்துவா என்னன்னு தெரில. நாங்கள் போகலை, உங்களுக்கு அவுட்டர் மட்டும் காமிச்சிருக்கேன்.
நெக்ஸ்ட் டைம் வந்தால் போகிற ஃபேமிலியோட வந்தால் உங்களுக்கு போயிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இங்கே வந்து குரங்குகள் நிறைய அதிகமாக இருக்குது. நிறைய விளாண்டுட்டு இருக்கு பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று பேன் பார்த்துட்டு இருக்கு. ஆயில் மசாஜ் பண்ணிட்டு இங்கே அந்த இடத்துல தான் குளிச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்க இடம். தண்ணி ஏற்கனவே காமிச்சிருப்பேன். இந்த பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த அருவி குளிக்கிற இடம் இருக்குது. செம்மையாக இருக்கும். ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆயில் மசாஜ் பண்ணதில் நல்ல உடம்பு ஃப்ரீயாக ஆயிடுச்சு. முடி கூட பாருங்கள் இடம் கலகலன்னு இருக்குது. வாங்க அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மீன் மார்க்கெட்டு போயிட்டுருக்கோம். மார்க்கெட்டில் பாருங்கள் எவ்வளோ கும்பல்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மீன் வாங்கி மீன் சொன்னோம்னா செஞ்சு கொடுப்பாங்களாட்டுக்கு. பாருங்க எல்லா வகையான மீன் இருக்குது. மீன் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. லோகு, பாறை, கட்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. கடல் மீன் இருக்குது, வளர்ப்பு மீன் வச்சிருக்காங்க. இதான் மார்க்கெட்டு, அதாவது மீன் மார்க்கெட்டு. இங்கே கடாகறி கூட இருக்கு, சொன்னீங்கன்னா செஞ்சு கொடுத்துருவாங்களாட்டுக்கு. செம்மையா இருக்கு பார்க்கறதுக்கு, வேற லெவலில் இருக்கு. செய்ய இங்கே பாருங்க, சொல்லாம ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுப்பாங்களாட்டுக்கு. வேற லெவலில் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், மீன் மார்க்கெட் பாருங்க எவ்வளோ கும்பல் பாருங்க. ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீன், நம்ம ஒரு கிலோ மீன் எடுத்து கொடுத்து அவங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுக்கு கிலோவுக்கு 600 ரூபா கேட்குறாங்க. குறைஞ்சது ஒரு 500 வாங்குறாங்க. 500 ரூபா கொடுத்தா தான் செஞ்சு கொடுப்பாங்க. வாங்க நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்க, ஜிலேபி இருக்குது, நெத்திலி இருக்குது, கெளுத்தி மீன் இருக்குது, லோகு இருக்குது. சூப்பராக வெட்டுறாங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மீன் வறுத்து இந்த மீன் தான் வறுக்க சொல்லியிருக்கோம். இதுவும் பாருங்க வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு சொன்ன மாதிரி வாங்கி பார்சல் வாங்கிட்டு வந்து உட்காந்து ஒரு அவுட் பிளேஸில் ஆற்று வாரத்தில் உட்காந்து சாப்பிட்றோம். அப்படியே வைக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து சாப்பாடுக்கு வந்து 600 ரூபா சமைச்சு கொடுக்குறதுக்கு மட்டும் கேட்குறாங்க. இது இல்லாமல் நம்ம மீன் வந்து நம்ம தான் வாங்கி தரணுமாம்மா. அதுக்கு பதிலாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, கடையில் போய் சாப்பாடு பார்சல் வாங்கிட்டோம். நமக்கு என்னென்ன மீன் தேவையோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொரு கடையிலையும் நம்ம வந்து தனித்தனியாக வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ அதனால் என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு 150 ரூபா 200 ரூபாக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஆளுக்கு 600 ரூபா, ஒரு 800 ரூபாக்குள்ளே வர வேண்டிய விஷயம் ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாக்குள்ளே முடிச்சிட்டோம். நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறதுனால தான் இந்த ஐடியா. குறைஞ்சபட்சம் 4 பேர் 5 பேர் வந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டு முடிச்சேன். வைத்தீஸ் பாருங்க சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. இன்னும் சாப்பிட முடியல எனக்கு வைத்தீஸுக்கு. என்ன வைத்தீஸ் சாப்பிட முடியலையா? சாப்பிடுவோம் பொறுமையாக சாப்பிடுவோம். சாப்பாடு அப்படியே வச்சிருக்காப்புல. ஃபஸ்ட்டே மீனெல்லாம் சாப்பிடுவோம், அப்புறம் சாப்பிடுவோம். நாங்களாம் சாப்பிட்டு நான் முன்னாடி வந்துட்டோம். பாருங்க இடம் செம்மையாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா புளியாஞ்சோலை மாதிரி தெரியும். புளியாஞ்சோலை கிடையாது, இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் ஒக்கனைக்கல்லேருந்து. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருப்பேன். ஒக்கனைக்கல் தான் சாப்பிட்டு இப்போ உட்காந்துருக்கு நல்லதுக்காக. செம்மையாக இருக்குது பாருங்கள், இடம் பார்க்க சூப்பராக இருக்குது. வாங்க என்ன பார்த்துட்டு நாங்கள் கடை வீதிக்குள்ளே போயிட்டு அடுத்தவங்களை பார்க்கலாம். என்ன வைத்தீஸ் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காப்புல. சாப்பிட முடியலையாட்டுக்கு. ரசம் நல்லா இருக்கா? இருக்கிறதுல எனக்கு பிடிச்சது ரசம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்து போட்டு விட்டுறாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நம்புகிறேன். வீடியோ ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். எங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்கன்னா இதான் காவேரி ஆறு. தண்ணி ஃபுல்லாக வந்தோன்னா அவ்வளோ சூப்பராக பார்க்க அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இப்போ தண்ணி இல்லாமல் இருக்கும், காஞ்சி போய் கொஞ்சமாக நீரோட்டம் ஓடுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஆளுங்கிற பெட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ ஒன்றைக்கு ஒன்று உங்களுக்கு நோட்டிஸ்னால் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திப்போம். பாய்.